நெகட்டிவ் பேரிஷில் தான் இருக்குது. S&P 500 அண்ட் அதர் திங்ஸ் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி பேரிஷ் மூடில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து யூரோப் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் வந்து நமக்கு ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு சென்டிமெண்ட்டை தான் வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ ஓவரால் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தான் நமக்கு இருக்குது. பட் கிஃப்ட் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 44 பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் நமக்கு காட்டுது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட் மே பேஸ்ட் ஆன் கிஃப்ட் நிஃப்டி மே கோ அப். ஓகே, ஸோ மற்றபடி ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம க்ரூட் ஆயில் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரெண்ட் க்ரூட் ஆயில் க்ரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. க்ரூட் ஆயிலும் க்ரீன்ல ட்ரேட் ஆகிட்டு, கோல்டு வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ USD INR நம்ம திருப்பி பார்க்குறோம். எல்லாமே யூஎஸோடைய வேல்யூஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. இந்தியன் ரூபீஸ் வேல்யூஸ் வந்து டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் டேஞ்சரஸ் சைன்ஸ் ஃபார் அஸ். பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் இந்தியா பாண்ட்ஸ் நெகட்டிவில் தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம இப்போ அடுத்தது வந்து ADR GDR பார்க்குறோம். ADRயில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஏடிஆர்ஸ்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ஐடி ஏடிஆர்ஸ்லாம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனாலும் க்ரீனில் ட்ரேட் ஆகுது. ADRோடைய சப்போர்ட் இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த இதில். அதுக்கப்புறம் FII ஃபண்ட் ஃப்ளோஸ் பார்த்திங்கன்னா FII கிட்டத்தட்ட வந்து ஒரு பல நாட்களாகவே அவங்க சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 8,132 இதுக்கு க்ரோஸுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. DI எகெயின் 8,000 க்ரோஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வாங்குறதுனா பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு வேறு அதிபாலத்துக்கு போய்டும். அப்புறம் இண்டெக்ஸ் ஃபியூக்ஷன் ஆப்ஷன் ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் சேர்த்தா டோட்டலாக இன்றைக்கி வந்து 27,000 க்ரோஸ் நியர்லி பை பண்ணியிருக்காங்க. இதுதான் நேற்று மார்க்கெட்டோடைய புல் மவுண்ட்டுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, இந்த மூமெண்ட்டு தான் வந்து நம்ம அடுத்ததுக்கு வந்து நம்ம நேத்தியுடைய புல்லிஷ் மூமெண்ட் நிஃப்டியோடைய புல்லிஷ் மூமெண்ட்டுக்கு காரணம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 டே சார்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். டே சார்ட்ஸில் வந்து டெக்னிக்கலி ஒரு இன்டெசிசிவ் கேண்டிஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து டே சார்ட்டில் டே டைப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. டெக்னிக்கலி நிஃப்டி 50 வந்து பேரிஷ் மூமெண்ட்டை தான் காட்டுது. இருந்தாலும் இது ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லருக்கு இடையில் ஒரு இன்டெசிஷனஸ் கேண்டிஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. பட் நேற்று நடந்த புல் மூமெண்ட் இன்றைக்கும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். நம்ம வந்து நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,300 அண்ட் 23,200 அண்ட் 23,100. இந்த 23,100 பிரேக் பண்ணிட்டா நிஃப்டி வில் ஹேவ் நெக்ஸ்ட்டு புல் மூமெண்ட்டு. சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 23,000, 23,900, 23,800 இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக வந்து ப்ளே ஆகும். ஓகே, ஏர்னிங்ஸ் ப்ரெடிக்ஷனை பற்றி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து ஆரக்கல் ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா 619 ரிப்போர்ட் பண்ணியிருக்கு, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. HDFCL வந்து பார்த்திங்கன்னா 417 crores, L&T டெக்னாலஜி சர்வீஸ் வந்து 373, சிஎட்டார் வந்து 102. இது ஒரு ப்ரிடிக்ஷனை. இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு மூமெண்ட் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறது நாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 100 பிலோ 100 ஸ்டாக்ஸு 5 ஸ்டாக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதில் வந்து NPCC அண்ட் அதர் ஸ்க்ரீனில் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக பை பண்ணுங்கள்.